வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை பற்றி பேசப் போகிறோம். முருகரை ஆண்டி கோலத்தில் பார்த்தால் தவறா? சிலர் நினைக்கிறார்கள் இது மரியாதையற்றது, சிலர் அதற்கு வேறு விதமான விளக்கங்களை தருகிறார்கள். இத்தனை விவாதம் ஏன்? வாருங்கள் விரிவாக பேசலாம். முருகன் பல்வேறு உருவங்களில் அருள் பாலிக்கிறார். குழந்தையாக பாலமுருகன், வீரராக வேல்முருகன், தியாகியாக தண்டாயுதபாணி. சிறப்பு என்னவென்றால் முருகனின் தண்டாயுதபாணி ஆண்டி கோலம் என்பது பக்தர்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மோட்சத்துக்கு அழைக்கும் ஒரு முக்கிய வடிவமாக கருதப்படுகிறது. இது தவறான கோணம் என்று கருதுபவர்களின் முக்கிய காரணம் முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கிறார் என்பதால் அதை மரியாதையற்றதாக கருதலாமா என்ற சந்தேகம்தான். ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் வேறு விதமாக இருக்கிறது. முருகன் ஏன் ஆண்டியாக இருக்கிறார்? அவர் தனது குடும்ப வாழ்வை விட்டு தத்துவ சாதனையை மேற்கொண்டார். இது துறவின் உன்னத நிலை என்பதை காட்டுகிறது. ஐயா, ஆண்டி கோலம் என்றால் அவதியா என்று கேட்பவர்கள் அதிலுள்ள ஆன்மீக பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய அணிவதன் அடிப்படையில் ஒருவரை மதிப்பீடு செய்வது தவறானது. முருகன் துறவியாக இருந்தாலும் அவர் சக்தி மிகுந்த கடவுள். பக்தர்களுக்கு இது ஒரு மகத்தான தத்துவம். சிலர் முருகனை குழந்தையாக வழிபடுவார்கள், சிலர் வீரராக வழிபடுவார்கள், சிலர் துறவியாக வழிபடுவார்கள். இது தனித்துவமான பக்தி பாங்குகள் மட்டுமே. அதனால் நண்பர்களே, முருகனை எந்த கோலத்தில் பார்க்கிறோம் என்பதை விட அவர் எதை உரைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டி கோலம் என்பது ஒரு துறவி நிலைமையை வெளிப்படுத்தும் உயர்ந்த ஒரு உருவம். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.